முந்தைய எவ்வளோ பணம் வருமோ அதுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க, குடும்பத்தை நடத்துவாங்க, அதுக்குள்ளே அவங்களுடைய வசதி வாய்ப்புகளை வச்சுப்பாங்க. இப்போ வசதி வாய்ப்புகளை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி குடும்பத்துக்கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கேற்ற மாதிரி சம்பாதிக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. அதனுடைய விளைவு பாதிக்கப்படுறது என்ன, குடும்பம். ரெண்டு பேரும் பார்த்துக்கவே மாட்டேங்கிறாங்க, பேசிக்கவே மாட்டேங்கிறாங்க. கேட்டால் சொல்கிறாங்க, அமெரிக்காலலாம் பாருங்கள் வீக்கெண்டு தான் பார்க்குறாங்க, 2 மாதத்துக்கு ஒருத்தர பார்க்குறாங்க. அதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணாமே இருக்கலாமே. ஆண்டவர் குடும்பத்துக்காக தான் வேலை கொடுத்தாரு ஒழிய வேலைக்காக குடும்பம் கிடையவே கிடையாது. உங்கள் குடும்பத்தை நடத்துறதுக்கு தான் வேலை, அதுக்கு தான் காசு, அதுக்கு தான் பணம். இன்றைக்கி எல்லா வீட்லேயும் பணம் இருக்குது, குடும்பமே இல்லை. பாஸ்டர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுறாங்க, 15 வயசு பையனுக்கு மதிக்கவே மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான், பொண்ணு ஏற்று பேசுது. எஸ், ஊழியக்காரன் குடும்பத்துலேயும் அப்படி தான் இருக்குது, நிறைய ஊழியக்காரன் குடும்பத்துலேயும் அதான் இருக்குது. என்ன காரணம்? இன்றைக்கி ஊழியக்காரன் பாருங்கள், ஊழியன்னு ஓடிட்டு குடும்பம் எங்கே இருக்குது? நிறைய ஊழியக்காரன் குடும்பத்தில் பிரச்சனை. காரணம் என்ன? ஊழியத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எங்கே கொடுக்கல, குடும்பத்துக்கு கொடுக்கல.